தேதி வேறு 10 கையில் ரூபா இல்லை. வேலைலாம் விற்கிட்டு வெளியே சொல்லியிருந்தான். அவனும் கேட்டு சொல்கிறோம்னா இன்னும் எதுவும் சொல்லாமல் இருக்கானே, என்ன பண்ணுறது? லோன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், நிறையா இருக்குது. ஒரு வாரத்தில் கூப்பிட்றோம்னா இன்னும் கூப்பிடாமல் இருக்கானே. ஹலோ மாப்பிள்ள. நல்லா இருக்கு மாப்பிள்ள. நல்லா இருக்கியா? மாப்பிள்ள ஒன்றும் இல்லை, வேலையை கேட்டிருந்தேன். ஒரு வாரத்தை சொல்கிறேன்னா எதுவுமே சொல்லலை. ஏதாவது கிடச்சா? சொல்லுவாம்ப்ல. இல்லை, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தெரியாதுடா எப்படின்ட்டு. நீ தான் சொல்கிற. கஷ்டமெல்லாம் போயிருமா? இல்லை மாப்பிள்ள, ஏதாவது வேலை இருந்தால் சொல்லேன். எனக்கு பயமாக இருக்குது இந்த மாதிரி இதுனா. ஏன்னா என்கிட்டே காசு இல்லாமல் தான் நான் உன்கிட்டே கேட்டுருந்தேன். பைக் டியூ கட்டணும், லோன் கட்டணும். நானே உன்னே நம்பி தான் இருந்தேன். ஒரு வேலை கிடச்சிருமா? எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படி இன்வெஸ்ட் பண்ண? 1 lakh தேவையா? மாப்பிள்ள 4000 இருந்தால் அது பைக் டியூ கட்டியிருப்பேன்டா. 1 லட்ச ரூபாய்க்கு நான் எங்கடா போவேன்? காசு கிடச்சிருமா? கண்டிப்பாக ஒரு இடத்துல கிடச்சிரும்ல. ஏன்னா நிறைய அடமான வச்சு தான் பண்ணணும். உன்னை தான் பண்ணுறேன் கொடுத்துருவீல்ல? சரி மாப்பிள்ள, கேட்டு கூப்பிட்றேன் என்னன்ட்டு. சரி மாப்பிள்ள. சரி. ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. அவன் ஒரு காசு ரெடி பண்ண சொன்னான். யார்கிட்ட காசு கேட்குறது? 1 லட்ச ரூபா. பெரியப்பா கிடச்சி பார்ப்போம். பெரியப்பா நல்லா இருக்கீங்களா? பெரியவங்களா? நல்லா இருக்கு பெரியப்பா. ஒன்றும் இல்லை பெரியப்பா, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுது. ஒரு வாரத்தை சேர்த்து தந்துடுறேன் பெரியப்பா. வட்டி மூலம் சேர்த்து தந்துடுறேன். கிடைக்குமா? இல்லையா? கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது பெரியப்பா. ஒரு வாரத்தை கம்பல்சரி தந்துடுறேன் கண்டிப்பாக. நானே பைக் எடுத்து வச்சுக்கிறேங்களே, ஒரு வாரத்தை கண்டிப்பாக திருப்பி வந்துட்டு திருப்பி வந்துட்டோட நான் பைக் எடுத்துக்கிறேன். பிரச்சனை பெரியப்பா. அதுக்கு பிறகு தரணுன்ற நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம். பெரியப்பா. சரி பெரியப்பா. ஜிபே பண்ணிடுங்க பெரியப்பா. சரிப்பா எடுத்துக்கிறேன். சரிப்பா. சரிப்பா. அப்பா, ஏதோ நல்லதாக இருந்தால் சரி தான். அவனுக்கு ஒரு இடத்துக்கு கால் பண்ணி சொல்லிடுவோம், ஃபோன் அடிச்சு. மாப்பிள்ள, அமௌண்ட் ரெடி ஆச்சு மாப்பிள்ள. அமௌண்ட் கொடுத்துருவீல்ல? ஏன்னா உன்னே நம்பி தான் மாப்பிள்ள குதிச்சிருக்கேன் கடலில். என்கிட்ட பணம்லாம் இல்லை, வட்டிக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கேன். நீ கொடுத்தா தான் நான் வட்டி காசு கொடுக்க முடியும். இல்லைன்னா நான் முடிச்சுக்கு நிற்கணும் மாப்பிள்ள. நான் என்ன நம்பியிருக்கேன், பார்த்து பண்ணி விட்றேன், ஏமாத்திடாம மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள. சரி. சரி. 3 வாரமாக கால் பண்ணுறோம், மெசேஜ் பண்ணுறோம், எதுவும் பார்க்க மாட்டேங்கிறான். எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டேங்கிறான். ஒரு வாரத்தில் தரோம்னா 2 வாரம் ஆச்சு. கடன் கொடுத்தவன்லாம் வேறு கழுத்தை நெரிக்கிறான். என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. ஐயோ, பெரியப்பா கால் பண்ணுறாரு. இப்போ என்ன பண்ணுறது? ஹலோ. பெரியப்பா. தந்துடுறேன் பெரியப்பா. இல்லை பெரியப்பா, தந்துடுறேன் பெரியப்பா. இந்த இப்போ கூட ஒரு இடத்துல காசு வேண்டியது பெரியப்பா. தந்துடுறேன் பெரியப்பா. ஐயோ பெரியப்பா, அந்த வண்டியை வச்சு தான் பொழப்பே ஓடிருக்கு. அதுவும் இல்லை, என்ன பெரியப்பா முடியும்? அந்த ஒரு வழியில் பெரியப்பா. தந்துடுறேன் பெரியப்பா. சரி பெரியப்பா. சரிப்பா. சரி பெரியப்பா. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்குற காணொலி வந்து ஒரு உண்மை சம்பவம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்துட்டு இதே மாதிரி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஃப்ரெண்டால் ஏமாந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆப் வந்து ஒயின் குரூப்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ பல பேரில் பல மோசம் நடக்குது. அதனால் ஏமாறாமல் அவேர்னஸாக இருந்துக்கிறேங்க. இதோட பார்ட் 2 வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுவோம். பாய்.